ஃப்ரெண்ட்ஸ் அஸ்ஸலாமு அலைக்கும். பீட்ரூட் மட்டன் போட்டு மிட்டா குழம்பு நெத்திலி கருவாடு தொக்கு எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம். ஒரு ஸ்டவ்வில் குக்கர் வச்சுக்கலாம். குக்கர் ஹீட் ஆனவுடன் தேவையான ஆயில் ஹீட் ஆனவுடன் 2 வெங்காயம் நல்லா மெலிசாக கட் பண்ணி இதில் போட்டுக்கலாம். இது நல்லா வதக்கணும். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு இது நல்லா வதக்கணும். 200 கிராம் மட்டன் இதில் போட்டுக்கலாம். போட்டு இது நல்லா வதக்கணும். 3 தக்காளி இது நல்லா மெலிசாக கட் பண்ணி இதில் போட்டுக்கணும். போட்டு இது நல்லா வதக்கணும். தேவையான சால்ட்டு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் தனியா தூள், 1 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் சக்தி மசாலா போட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கொஞ்ச நேரம் வதங்கினதுக்கப்புறமா 1/2 kg பீட்ரூட் இது வாஷ் பண்ணி கட் பண்ணது இதில் போட்டுக்கலாம். போட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். 1/4 மூடி தேங்காய் இது பேஸ்ட்டாக அரைச்சது இதில் போட்டுக்கலாம். இதுக்கு குழம்புக்கு தேவையான 2 டம்ளர் தண்ணி போட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி தேவையான கொத்தமல்லி தூவி இது குக்கர் மூடி போட்டு விட்டுடலாம். இது ஒரு 4 விசில் வரட்டும். ஷேர் போனதுக்கப்புறமா குக்கரை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். ஒரு 5 மினிட்ஸ் ஜம்க்கு விட்டு இருக்குன்னா குழம்பு தயார். ஒரு பேனில் தேவையான ஆயில் போட்டுக்கலாம். 100 கிராம் நெத்திலி கருவாடு இது நல்லா சுடு தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு 1/2 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் போட்டுட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி இதில் வறுத்து எடுத்துக்கணும். ஒரு பிளேட்டுக்கு பேனில் தேவையான ஆயில் போட்டு 3 வெங்காயம் நல்லா மெலிசாக கட் பண்ணி இதில் போட்டுக்கலாம். போட்டு இது நல்லா வதக்கலாம். இது வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா 2 தக்காளி நல்லா மெலிசாக கட் பண்ணது இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், காரத்துக்கு ஏற்ற ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கலாம். போட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். தேவையான சால்ட்டு போட்டு இது நல்லா வதக்கணும். இது நல்லா 2 மினிட்ஸ் குக் ஆகட்டும் தக்காளியும் வெங்காயம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக வாட்டர் விட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நெத்திலி கருவாடு வறுத்தது இதில் போட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். தேவையான கொத்தமல்லி தூவி இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு இது மூடி போட்டுட்டு விட்டுடலாம். தம்க்கு ஸ்டோவ் சிம்ல வச்சு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி இது நெத்திலி கருவாடு தொக்கு தயார். சுட சுட சேவ் பண்ணாக்கா சாதம், பீட்ரூட் மட்டன் போட்ட குழம்பு, கருவாடு தொக்கு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. ஏஎஸ் ஹோம் கிச்சன் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.